யாரும் வந்துட்டீங்கல்ல, ஆரம்பிக்கலாங்களா? இதுதானுங்க தெரியும். இந்த வீடியோ லேட்டு தான், ரொம்பவே லேட்டு தான். ஒரு சில சின்ன பிரச்சனையால வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இனிமே வீடியோவை கரெக்டான டைம்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ தான். எதையாச்சும் பண்ணி கம்பேக் கொடுத்துடலான்னு நம்ம சூர்யாவும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இவரை கூட்டிட்டு வந்து எல்லா டைரக்டரும் குனிய வச்சு ஆப் அடிச்சிடறாங்க. ஏன்டா இப்படி சொல்றேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு இதுக்கு மேல நான் சொல்றத வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்க. சரி, ஓகே. இந்த படத்தோட கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மூணு கோர் கான்செப்டை வச்சு தான் இந்த படமே நகருது. காதல், சிரிப்பு, போர். இதை மூணையும் வச்சுதான் படம் நகரப்போகுதுன்னு ஆயிடுச்சு. ஆனா இது மூணுமே இதுல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னா அது கேள்விக்குறிதான். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஒரு ஒன்லைனே என்னன்னா, கிருஷ்ணனோட ஸ்டோரி தான். அந்த கிருஷ்ணனோட ஒரு ஸ்டோரியை மட்டும் எடுத்துக்கிட்டு அது மேல இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. சூர்யா தான் கிருஷ்ணன், நாசர் தான் கம்சன். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறதுனால உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகட்டும், இதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எனக்கு புதுசாக வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதை சொல்கிறது நான்? சரி, ப்ளஸ்ஸே சொல்லுவோம். அவ்வளோ அதிகமாலாம் இல்லை, கம்மியான ப்ளஸ் தான். இந்த படத்தோட மியூசிக் சந்தோஷ் நாராயணன் அவர் தான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ்ஸே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொன்றும் பிச்சு உதறிட்டாருங்க மனுஷன். அவரோட மியூசிக் இல்லைன்னா இந்த படம் மொக்கையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொன்றுமே அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஒன் ஷாட் சீக்வன்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு முக்கியமான ப்ளஸ். அப்புறம் சூர்யாவோட யங்கர் வெர்ஷனா ஒரு பையன் நடிச்சிருப்பான். அவனுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதெல்லாம் நல்லாவே கோரியோ பண்ணியிருந்தாங்க. சூப்பராக அந்த பையனும் நல்லாவே ஆக்ஷனில் பிரித்து மேய்ஞ்சிட்டான். அடுத்து இந்த படத்தில் வந்த எல்லா ஆக்ஷனுமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதெல்லாம் ஒரு முக்கியமான ப்ளஸ். அப்புறம் சாங்ஸு, இதெல்லாம் ஒரு முக்கியமான ப்ளஸ். மற்றபடி ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட் ஆக்டிங்கே கொடுத்துட்டாங்க. சூர்யாவும் சரி, அவங்களும் சரி. சூர்யா சிரிக்க ட்ரை பண்ணுறதெல்லாம் ஏதோ ஓகே தான். அவர் எப்பயும் நடிக்கிற மாதிரி நல்லா நடிச்சு கொடுத்துட்டாரு. அடுத்து மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னதை தவிர இது எல்லாமே இந்த படத்துல மைனஸ் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா மைனஸ். என்ன கதை, என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரியாம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. எங்கெங்கயோ கதையை கொண்டு போறாங்க. இந்த கார்த்திக் சுப்ராஜ் ஜிகிர்தண்டா டபுள்எக்ஸ்லயே இதே பிரச்சனை தான் பண்ணியிருந்தாரு. ஏதோ ஒரு கதையை எடுத்து ஒழுங்கா பேசாம 2-3 கதையை ஒட்டுக்கா சொல்றேங்கிற பேர்ல எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்காரு. சரி, இதுக்கு மேல இந்த படத்துல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இவ்வளவுதான் மைனஸ். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய். நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா.